தமிழ்நாட்டில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை ராயலசீமா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 8 முதல் 11 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை நகர் பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூரில் 100 டிகிரி வெப்பநிலை பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் கோடை மழை சுமார் 1 மணி நேரம் பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கத்தில் அவதிப்பட்டு வந்த மக்கள் மற்றும் விவசாயிகள் திடீர் மழையால் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நீண்ட நாட்களாக கடும் வெப்பத்தால் அவதிப்பட்டிருந்த மக்களுக்கு இந்த மழை பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மன்னாக்குடி மங்கலத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை 30 நாட்களுக்கு மேலாகியும் அரசு கொள்முதல் செய்யாததால் தொடர்ந்து பெய்த கோடை மழையால் நெல்மணிகள் முளைத்து வீணாகியுள்ளது. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் விவசாயிகள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.